வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த முருகன். நீங்கள் ரெகுலராக ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பகோடா மற்றும் கார உணவுகள் சாப்பிட்றவங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கடை ஃபுல்லாக கூட்டம் ஜேன்னு இருக்குது. ஏன்னா அதுக்கான சுவையான உணவு வந்து கொடுக்குறாங்க. இந்த சிக்கன் பகோடா இது எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்னால அதில் இருக்கிற காரம் வந்து நம்ம வயிற்றில் வந்து அதிக பாதிப்பு வந்து உண்டாக்குறது. இந்த ரோட் சைட் ஃபுட்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன வயிற்றில் பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு புண், அல்சர் பிரச்சனை, அப்பண்டிக்ஸ், பித்தப்பை கல், ஃபேட்டி லிவர், அஜீரண கோளாறு, வயிறு உப்பசம், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ரோட் சைட் ஃபுட்ஸ்னால் வந்து வருதுங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி தீர்க்கிறது? இப்போ ஒரு அல்சர் வந்துருச்சு, இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொல்யூஷன் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். ரோட் சைட் ஃபுட்ஸை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். அடுத்து அல்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து தயிர் சாதம் மதியத்தில் கம்பல்சரி தயிர் இல்லை தயிர் சாதம் வந்து நீங்கள் வந்து நம்ம எடுக்கணும். நேரம் தவறாமல் சாப்பாடு எடுக்கணும். காலையில் 8 மணி, மதியம் 1 மணி, திரும்பி நைட்டு வந்து 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுடணும். அதேமாதிரி நாள்பட்ட வயிற்றுப்புண் வந்து கேன்சர் கட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்ணும். அல்சர் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அல்சர் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகணும். தேவைப்பட்டால் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. தேங்க்யூ.